குழந்தைகள் ஒன்றும் அரசியல் சொத்து கிடையாது, இந்த நாட்டோட சொத்து. பள்ளிக்கூடத்து வர பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் அறிவையும் நல்ல பண்புகளையும் தான் விதைக்கணும். அதை விட்டுட்டு புத்தக பைக்கல கையில கொண்டு வர குழந்தை கையில கட்சி கொடியை தூக்கிட்டு வர விடக்கூடாது. பள்ளிக்கூட குழந்தைகிட்ட போங்க, நலத்திட்ட உதவி பண்ணுங்க, கல்லூரிக்கு போங்க, கல்விக்காக உதவுங்க. அது பெரிய சேவை, அதை வரவேற்கத்தக்கது. அதை விட்டுட்டு ஒரு கட்சி தலைவரோட பெயரை சொல்லி கோஷம் போட சொல்றதோ கொடியை தூக்கணும் சொன்னா அது தவறு. அந்த தவறுன்னு சொன்னா திருத்திக்கங்க. தெரியாம ஒரு தவறு செஞ்சுட்டீங்க, சுட்டி காட்டுற சரின்னு கேட்டுட்டு அதை திருத்திக்கணும். அதை விட்டுட்டு வாதம் பண்ணீங்கன்னா அது பெருசானா வளரும், பெற்றோர்கள் மத்தியில கெட்ட பெயரை ஏற்படுத்தும். இன்னைக்கு தனியார் ஸ்கூல்ல சேர்க்க முடியாம அரசு ஸ்கூல்ல சேர்த்து விட்டு இருக்காங்க. அதுக்கே பணம் கிடைக்காம கஷ்டப்பட்டு கடனை வாங்கினா அந்த பிள்ளைக்கு பாட புத்தகம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளைங்க நல்லா படிச்சு பெரியாராகி ஒரு நல்ல இடத்துல போய் அமர்ந்து நல்லா சம்பாதிச்சு குழந்தை குட்டியோட நல்லா வளரும் தான் எந்த தகப்பன் தாயும் விரும்புவாங்க. கல்லூரி முடிச்சுட்டு இன்னைக்கு நீட் தேர்வுக்கு பாடுறா, ஒவ்வொருத்தர் குழந்தைகளுக்காக நீட் தேர்வு எழுத விடல பெத்தவங்க அந்த அலுவலக வாசல்ல வாட்ச்மேன் காலையும் ஆசிரியர் காலையும் விழுந்து என் பிள்ளை எக்ஸாம் எழுத விழுந்து கதறான். அந்த பிள்ளைகளை படிக்க எவ்வளவு கஷ்டப்படுறாண்டு அந்த குடும்பத்தை பார்த்து திருந்துங்கடா. தயவு செய்து நலத்திட்ட உதவி பண்ணுங்க, கல்விக்காக உதவுங்க. அதை விட்டுட்டு உங்க அரசியல் தேவைக்காக பிள்ளைகளை பயன்படுத்தாதீங்க. இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவரே என்ன சொல்ற சட்டமன்றத்துல, நீங்க தவறுகளை ஏதாவது சொன்னா நாங்க திருத்திக்கிறோம் சொல்றாரு. யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோ ஆக்கப்பூர்வமான யோசனைகளோ இருந்தா சொல்லுங்க, அதை நாங்க டெஃபரெண்டா எடுத்துக்கோம். இன்னைக்கு அவர் பேருக்கு கலைஞர் படுத்த விதமா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தவறான செயலை செஞ்சுட்டே இருக்கீங்க. தயவு செய்து திருந்துங்க. அடுத்தவங்க செய்ய தவறு சொல்லி காட்டி திருத்துங்க. அதை விட்டுட்டு நீங்களே தவறு செய்யறதுக்கு தூண்டாதீங்க. ஏற்கனவே இந்த மாதிரி தவறுகள் நடந்தனாலதான் மக்கள் மாற்ற வேண்டும் சொல்லி இன்னைக்கு புதுசா ஒரு முதல்வர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மறுபடியும் அதே தவிர நீங்க திரும்ப திரும்ப செஞ்சீங்கன்னா மக்கள் ஏமாற்றத்துக்கு ஆளாக்கிறாங்க. பாவம், இந்த மக்கள் எவ்வளவுதான் தாங்குவாங்க? ஒரு அளவு தான் தாங்க முடியும்.